ஒரு நாள் கூடுகையாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நமக்கு 2 பகுதிகள் உண்டு. 2 பகுதிகளிலேயும் நாம் வேதத்திலிருந்து தியானிக்கும்படி நாம் தெரிந்து கொண்ட கருப்பொருள் பரிபூரண சுவிசேஷம். பரிபூரண சுவிசேஷம் என்று சொல்லும்போது பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்கும் தேவனுடைய சுவிசேஷம்தான் பரிபூரண சுவிசேஷம். பாவம் என்ற படுகொழியிலே மனிதன் விழுந்து விட்டான். பாவ படுகொழியிலிருந்து மனிதனை தூக்கி எடுக்கும் தேவனுடைய சுவிசேஷம்தான் பரிபூர்ண சுவிசேஷம். பாவ சகதியிலே மனிதன் மாட்டிக்கொண்டான். பாவ சகதியில் மாட்டிக்கொண்ட மனிதனை சகதியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை கழுவி சுத்தம் செய்து மீண்டும் அந்த சகதியிலே விழுந்து மாட்டிக்கொள்ளாதபடி செய்யும் தேவனுடைய சுவிசேஷம்தான் பரிபூரண சுவிசேஷம். பரிசுத்த வேதாகமத்தில் இதை இரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. இரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது. மனிதன் பாவம் என்ற சிறையில் மாட்டிக்கொண்டான். பாவ சிறையிலிருந்து மனிதனை விடுதலையாக்குவது. இந்த இரட்சிப்பை பற்றிய சுவிசேஷம்தான் பரிபூரண சுவிசேஷம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. நாம் இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டியது எல்லாரும் பாவம் செய்து. எல்லாரும் பாவம் செய்து என்று சொல்லும்போது நாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த இனம், மொழி, தேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நாம் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்வதனால மாத்திரம் நாம் பாவம் செய்திருக்கிறோம், நாம் பாவிகள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதல்ல. நம்முடைய மனசாட்சி சொல்வதனால்தான் நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய மனநோக்கத்தில், சிந்தையில், நம்முடைய எண்ணத்தில், பார்வையில், வார்த்தையில், செயல்களில் நாம் பாவம் செய்திருக்கிறோம். முதலாவது நம்முடைய மனசாட்சியின் மூலமாகத்தான் நாம் பாவிகள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 2வது தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் நாம் பாவிகள், பாவம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எந்த அளவுக்கு நாம் பாவிகள் என்று சொன்னால், இதே அதிகாரத்தில் 12வது வசனம், ரோமர் 3:12 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த வசனத்தில் எல்லோருமே நாம் வழி தப்பி போயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லோருமே ஏகமாய் கட்டு போயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு நாம் கெட்டு போயிருக்கிறோம் என்று சொன்னால், நன்மை செய்ய முடியாத அளவுக்கு நாம் கெட்டு போயிருக்கிறோம். நாம் ஒருவர் கூட நன்மை செய்ய முடியாத அளவுக்கு நாம் கெட்டு போயிருக்கிறோம். நாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நாம் எந்த இனம், மொழி, தேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லோரும் வழி தப்பி போயிருக்கிறோம். எல்லோரும் ஏகமாய் கெட்டு போயிருக்கிறோம். எல்லோருமே நன்மை செய்திட முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் யூஸ்லெஸ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் பயன்பட முடியாத அளவுக்கு நாம் கெட்டுப்போயிருக்கிறோம். நாம் பயனற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய மாம்சம் ஆதாமிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாம்சம் எப்படிப்பட்டது? இதே ரோமர் 7வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்முடைய மாம்சம் எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. 7வது அதிகாரம் 18வது வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை. ஆகவே தான் நம்மால் நன்மை செய்திட முடியாது என்று சொல்லி ரோமர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்தோம். ஒருவர் கூட நன்மை செய்கிறவர் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், நம்முடைய மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை. நாம் முழுவதும் தீமையினால் நிறைந்திருக்கிறோம். பாவ கரைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். முழுவதும் கெட்டு போயிருக்கிறோம். ஏதோ 10%, 20% அல்ல, 100% நாம் கெட்டு போயிருக்கிறோம். ஏதோ கால்பாவி, அரைப்பாவி, முக்காப்பாவி இல்லை, முழு பாவிகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே தான் நாம் நம்முடைய நோக்கத்தில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய பார்வையில், நம்முடைய வார்த்தையில், நம்முடைய செயல்களிலே நாம் பாவம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் போக்கிக் கொள்வதற்காக நாம் எந்த செயலை செய்தாலும் நம்முடைய பாவங்களை நாம் போக்கிக் கொள்ள முடியாது. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை நாமே விடுதலையாக்கி கொள்ள முடியாது. நாம் எந்த ஒரு செயலை செய்தும் நம்முடைய பாவத்தை நாம் போக்கிக் கொள்ள முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மை நாமே பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்ள முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய மாம்சம் அவ்வளவு பலவீனம் உள்ளது. தேவன் ஒருவரால் தான் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கிட முடியும். தேவன் மட்டும்தான் பாவிகளாகிய நம்மை ரட்சித்திட முடியும். ஒரு மனிதன் ஒரு சிறையிலே மாட்டிக்கொண்டால் அந்த மனிதன் தன்னைத்தானே அந்த சிறையிலிருந்து விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஒரு மனிதன் ஒரு சகதியிலே மாட்டிக்கொண்டால் தன்னைத்தானே அந்த மனிதன் விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஒரு மனிதன் ஒரு படுகுழியில் விழுந்து விட்டால் தன்னைத்தானே அவன் விடுவித்துக் கொள்ள முடியாது. ஒரு மனிதன் கட்டுண்டவனாக இருக்கும் பொழுது தன்னைத்தானே அவன் கட்டவிழ்த்துக் கொள்ள முடியாது. இன்னொருவர் தான் இந்த மனிதனை விடுதலையாக்க முடியும். அதுபோலவே நம்முடைய பாவங்களை நம்மை நாமே போக்கிக் கொள்ள முடியாது. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ளவும் முடியாது. நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளவும் முடியாது. தேவனால் மாத்திரம்தான், தேவன் ஒருவர்தான் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், வானம் பூமி அண்ட சராசரங்களும் உண்டானது. ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொல்லி மனிதனுடைய பாவத்தை போக்கிட முடியல.
தேவன் நம்மை போலவே ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வரவேண்டி இருந்தது. ஆகவேதான் தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி நம்மை போல ஒரு மனிதனாக இயேசுவாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்தது எதற்காக? பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். இந்த வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். மத்தேயு 18வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனத்திலேயும் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு, மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்தவர்களுக்காக இந்த உலகத்தில் வரல. இயேசு கிறிஸ்தவர்களை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வரல. இயேசு பாவிகளுக்காக வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார், கெட்டு போனவர்களை ரட்சிக்க வந்தார். நாம் ஏற்கனவே வாசித்த வசனங்கள் எல்லாமே நாம் எந்த அளவுக்கு கெட்டு போனவர்களாக இருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு பாவிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்தோம். நாம் எல்லோருமே கெட்டு போயிருக்கிறோம், நாம் எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம், நாம் எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த இனம், மொழி, தேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நாம் எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டியது இருக்கிறது. நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எல்லோருக்காகவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார். எல்லாரையும் ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். புனித நூல்கள் என்று சொல்லுகிற எல்லா நூல்களும் தேவனால் அருளப்பட்டது என்று சொல்லி ஜனங்கள் நம்புகிறார்கள். பரிசுத்த வேதாகமம் தேவனால் அருளப்பட்டது என்று சொல்லி நம்புவது போலவே திருக்குரானும் தேவனால் அருளப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். பகவத்கீதையும் தேவனால் அருளப்பட்டது என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு புத்தகத்தில்தான் பாவிகளை ரட்சிக்க வந்தேன், பாவிகளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன், கெட்டுப்போனவர்களை ரட்சிக்க வந்தேன் என்று சொன்ன செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே ஒருவர் தான் பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு மாத்திரம்தான் பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். மற்ற புனித நூல்கள் என்று சொல்லுகிற எந்த நூல்களிலேயும் பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி ஒருவர் கூட சொல்லவில்லை. நாம் பாவிகள் என்பதை நாம் அறிந்திருந்தால் இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் நம்மை ரட்சித்திட முடியும். இயேசு ஒருவரால் தான் நம்முடைய பாவங்களை போக்கிட முடியும். இயேசு ஒருவரால் தான் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கிட முடியும். நாம் ஒருவேளை நம்மை நல்லவர்கள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டால், நல்லவர்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு அவர் வரவில்லை. நல்லவர்களை ரட்சிக்க இந்த பூமிக்கு அவர் வரவில்லை. ஒருவேளை நாம் நம்மை நீதிமான்கள் என்று சொல்லி
நாம் எண்ணிக்கொண்டால் நீதிமான்களுக்காக அவர் இந்த பூமிக்கு வரவில்லை, பாவிகளுக்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே நாம் நம்மை நல்லவர்களாக எண்ணிக்கொண்டால், நம்மை நீதிமான்களாக எண்ணிக்கொண்டால், ஒருபோதும் அவர் நமக்காக இந்த பூமிக்கு அவர் வரல. நல்லவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? நீதிமான்கள் யாராவது இருக்கிறாங்களா? நாம் ஏற்கனவே வாசித்தோம், ஒருவர் கூட நன்மை செய்திட முடியாது என்று சொல்லி. நம்முடைய மாம்சத்திலே நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று சொல்லி நாம் வாசித்தோம். இதே ரோமர் 3வது அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர் 3:10 வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் ஒருத்தர் கூட இல்லை, நல்லவர்கள் ஒருத்தர் கூட இல்லை. நாம் நம்மை நல்லவர்களாக எண்ணிக்கொள்ள முடியும், நம்மை நீதிமான்களாக நம்மை எண்ணிக்கொள்ள முடியும். நம்முடைய பார்வைக்கு நாம் நல்லவர்களாக இருக்க முடியும், நம்முடைய பார்வைக்கு நாம் நீதிமான்களாக இருக்க முடியும். தேவனுடைய பார்வையில் நாம் நல்லவர்கள் இல்லை, தேவனுடைய பார்வையில் நாம் நீதிமான்கள் இல்லை. ஆனால் நம்முடைய சொந்த கண்களுக்கு நாம் நல்லவர்களாக நாம் இருக்க முடியும். நம்முடைய பார்வையில் நாம் நீதிமான்களாக இருக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, பரிசேயர்கள் இந்த பூமியிலே அப்படி இருந்தார்கள். அவர்கள் இருதயத்திலே பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இருதயத்திலே தாங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை குறித்து அவர்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தார்கள். வெளியிலே அவர்கள் நல்லவராக இருந்தது நிமித்தம் அவர்கள் தங்களுடைய பார்வையிலே தங்களை நல்லவர்களாக எண்ணிக்கொண்டார்கள். வெளியிலே அவர்கள் எவ்வித குற்றமும் செய்யாதவர்களாக இருந்தபடியினால் தங்களை நீதிமான்களாக எண்ணிக்கொண்டார்கள். அவர்களுடைய சொந்த கண்களுக்கு அவர்கள் தங்களை நல்லவர்களாகவும் தங்களை நீதிமான்களாகவும் எண்ணிக்கொண்டார்கள். ஆகவேதான் இயேசு அவர்களை ரட்சிக்க முடியல. இயேசுவினிடத்திலே வந்து அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியல. உங்களுக்கு தெரியுமா, மோசமான பாவிகளை இயேசு ரட்சித்தார். மோசமான பாவிகள் இயேசுவினிடத்திலே வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். காரணம், அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை குறித்து நேர்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். தங்களை பாவிகள் என்றும் தாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்றும் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஆகவே இயேசு அவர்களை ரட்சிக்க முடிந்தது. அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்றைக்கும் இயேசு நம்மை ரட்சிக்க வேண்டுமானால், இயேசுவினிடத்திலிருந்து நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் பாவிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை குறித்து, நாம் செய்திருக்கிற பாவங்களை குறித்து நாம் நேர்மையாக தேவனிடத்திலே நாம் ஒத்துக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உண்மையாகவே நாம் நம்மை குறித்து நேர்மையுள்ளவர்களாக இருந்தால் இயேசு நம்மை ரட்சித்திட முடியும். நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மோசமான பாவிகளை இயேசு ரட்சித்தார். ஆனால் வெளிப்பிரகாரத்திலே சுத்தமாக இருந்து கொண்டு தன்னுடைய சிந்தையிலே, மனநோக்கத்திலே, எண்ணங்களிலே பாவம் செய்து கொண்டிருந்த பரிசேயர்களை இயேசு ரட்சிக்க முடியல. காரணம்,
அவர்கள் தங்களுக்குள்ளாக செய்து கொண்டிருந்த பாவத்தை குறித்து அவர்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரையும் இயேசு ரட்சித்திட முடியும். இயேசுவால் ரட்சிக்க முடியாது என்பதல்ல. நாம் நம்மை குறித்து நேர்மையற்றவர்களாக இருந்தால், நம்முடைய பாவத்தை நாம் ஒத்துக்கொள்ளாதவர்களாக இருந்தால், நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் இருந்தால் இயேசு நம்மை ரட்சித்திட மாட்டார். ஒரு வியாதி நம்முடைய சரீரத்தை அழித்து விடுகிறது போல பாவம் நம்முடைய ஆன்மாவை அழிக்கிறதா இருக்கிறது. சரீரத்துக்கு வியாதி கொண்டு வருகிற அழிவை காட்டிலும் நம்முடைய ஆன்மாவிற்கு பாவம் கொண்டு வருகிற அழிவு மிக கொடியது. ஏனென்றால் பாவம் நம்முடைய ஆன்மாவை அழித்து நம்மை நரகத்தில் தள்ளக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்படாவிட்டால், நம்முடைய பாவங்கள் போக்கப்படாமல் இருந்தால், பாவம் நம்மை முடிவிலே நரகத்திலே நம்மை அழித்துவிடும். பாவம் முடிவிலே நம்மை நரகத்திலே நம்மை தள்ளிவிடும். ஆகவே ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நாம் தேவனிடத்திலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மதங்களும் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லிதான் போதிக்கிறது. இந்த மதமும் பாவம் செய் என்று சொல்லி போதிக்கல. விபச்சாரம் செய், களவு செய், கொலை செய் என்று சொல்லி எந்த மதமும் போதிக்கல. எல்லா மதமும் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி போதிக்கிறது. ஆகவே தான் ஜனங்கள் எல்லா மதமும் ஒன்று என்று சொல்லி எண்ணிக்கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எல்லா மதமும் பாவம் செய்யக்கூடாது என்று தானே போதிக்கிறது என்று சொல்லி எல்லா மதமும் ஒன்றுதான் என்று சொல்லி எண்ணிக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி முதலாவது போதிக்கல, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறது. நாம் பாவிகளாக இருக்கிறோம், நாம் பாவம் செய்திருக்கிறோம், நாம் பாவம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய பாவத்திற்காக நாம் தேவனிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் பாவம் செய்யாமல் வாழ்வது. முதலாவது தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரட்சிப்பு. கிறிஸ்தவம் பாவம் செய்யாதே என்று சொல்லி முதல்ல போதிக்கல, முதலாவது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறது. மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், முதலாவது பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய பாவத்தின் மித்தம் நாம் தண்டிக்கப்பட்டு நாம் நரகத்துக்கு செல்ல நேரிடும். முதலாவது நம்முடைய பாவங்களுக்கு நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 4 வீடு இருக்கு. இந்த 4 வீடும் வெளியில பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருப்பதனால 4 வீடும் ஒண்ணுதான் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஏன்னா வெளியில பார்க்கிறதுக்கு 4 வீடும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் அதிலே ஒரு வீட்டுக்கு தான் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு, மற்ற வீடுகளுக்கெல்லாம் அஸ்திபாரம் இல்லை. மற்ற வீடுகளெல்லாம்
வெளியிலே பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அது அஸ்திபாரம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிற ஒரு வீட்டை போல அது இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி அல்ல. முதலாவது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன்தான் நம்மை மன்னிக்க முடியும். தேவன்தான் நம்மை பாவம் செய்யாமல் வாழ உதவி செய்திட முடியும். தேவனால் மாத்திரம்தான் நாம் பாவம் செய்யாமல் வாழ செய்திட முடியும். நாமவே பாவம் செய்யாமல் வாழ்ந்திட முடியாது. நாமவே நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொள்ள முடியாது. முதலாவது தேவனிடத்திலே வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தேவனிடத்திலே நாம் பாவம் செய்யாத வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பரிபூர்ண சுவிசேஷம். இதுதான் ரட்சிப்பு. ஆகவே நாம் தொடர்ந்து அடுத்த பகுதியிலேயும் பரிபூர்ண சுவிசேஷத்தை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.